Hi students, we are ரொம்ப important 5 marks எல்லாமே பார்க்க போறோம். Exercise 1.5 10th standard sum number 8. Consider the following function. Consider the function f of x, g of x, h of x and மூணு functions கொடுத்திருக்காங்கன்னா as given below show that f dot g dot h is equal to f dot g dot h. In each case சொல்லி ஒரு மூணு கேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க f dot g dot h. சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஆரம்பிப்போம். மூணு பேர் தான் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் போட்டு ஆரம்பிக்கணுமா? என்ன கண்டுபிடிக்க போறோம்? f dot g dot h. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் f dot h கண்டுபிடிக்க போறோம். சரி f dot g கண்டுபிடிக்க போறோம். f dot g பிராக்கெட் உள்ள இருக்கவங்க சால்வ் பண்ணிக்கணுமா? ஃபர்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கறோம். இந்த வேரியபிள் யாரு? x இருக்காங்க. வேரியபிள் எடுத்து பிராக்கெட் கொடுத்தா டாட் ஆட்டோமேட்டிக்கா வெளிய போயிடும். டாட்னாலும் பிராக்கெட்னாலும் ஒண்ணுதான். டாட் 2.3 என்ன மல்டிப்ளிகேஷன் இன்டூவும் போடலாம், பிராக்கெட்டும் போடலாம். இப்படி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். டாட்டுக்கு மூணு ரூல் இருக்கு. டாட்னா மல்டிப்ளிகேஷன் தான், பிராக்கெட்டும் போடலாம், மல்டிப்ளை போடலாம், டாட்டும் வைக்கலாம். இந்த வச்சா நான் ஆன்சர் தான். அதுதான் நீங்க பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு போச்சு. செகண்ட் என்ன சொல்றாங்க? f of x. f of x னா என்ன? x minus 1. யார் x? g of x தானே x. ஓகே, முடிஞ்சு போச்சு. g of x என்ன? 3x plus 1 என்ன இருக்கு? ஆல்ரெடி -1. -1 plus 1 கேன்சல் ஆயிடுமா? that is equal to f dot g of x என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x ன்னு கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? டாட் h கண்டுபிடிக்கணும். அப்ப என்னது? f dot g dot h கண்டுபிடிச்சிட்டோமா? டாட் h கண்டுபிடிக்கணும். 3 into h என்ன? h ஓட வேல்யூ என்னது? x ஸ்கொயர் 3 into இது எப்படி போடலாம்? f dot h பிராக்கெட் கான்செப்டே போங்க. f dot g x கொடுக்குறோம் வேரியபிளா x கொடுத்துட்டா பிராக்கெட் கொண்டு வந்துடும். பிராக்கெட்டை கொண்டு வந்தா h of x கொண்டு வந்துருவோமா? h of x. இப்போ இதுக்கு அடுத்தது இது அப்படியே நமக்கு ஆல்ரெடி தெரியும். f dot g of h ஓட வேல்யூ நமக்கு தெரியும். 3 into x. 3 into x என்ன? 3 into x இது போட்டாச்சா? ஓகே. 3 into h of x என்ன? h of x is equal to x square. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோமா? f dot g dot h கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சது தான் வந்தது 3x square. ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு போவோமா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்றாங்க பாப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு is equal to என்னன்னா வருது? f dot g dot h. ஃபர்ஸ்ட் g dot h கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க தான் பிராக்கெட் குள்ள இருக்காங்க. g dot h வேரியபிள் கொடுக்குறோம் x. அப்ப g of h of x கொடுத்துட்டோமா? அப்புறம் g of x னா என்ன? g of x னா என்ன சொல்லிருக்காங்க? 3x plus 1. 3 into x plus 1. இங்க h என்னது? h of x தானே x. ஓகே. then 3 into h of x ஓட வேல்யூ என்ன? x square plus x square அவ்வளவுதான். x square இங்க வெளியில இருக்க plus 1. that is equal to 3x square plus 1. முடிஞ்சு போச்சுங்களா? g dot h கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? f dot g dot h கண்டுபிடிக்க போறோம். f dot g dot h கண்டுபிடிக்க போறோமா? g dot h of x நமக்கு ஆல்ரெடி தெரியும். g dot h of x என்ன நமக்கு? f of 3x square minus 1 என்ன வருது? 3x square minus 1. இது f of x கான்செப்ட். f of x என்னது? x minus 1. இங்க x யார எடுத்துக்கிறோம்? 3x square minus 3x square minus 1. x square plus 1 சாரிங்க. x square plus 1 தான் நம்ம கீழ இருக்கு. 3x square minus 1. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 3x square minus 1 plus 1 minus 1 plus 1 கேன்சல் ஆயிடுமா? that is equal to 3x square. இது என்ன அர்த்தம்? f dot g dot h கண்டுபிடிச்சிட்டோமா? f dot g dot h f dot g dot h ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? yes ஈக்குவலா இருக்கு. therefore left hand side is equal to right hand side. hence the sum is verified. போட்டு முடிக்கணும். once recall பண்ணி பாருங்க. மூணு வேரியபிள் மூணு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. f g h ன்ட்டு மூணு ஃபங்க்ஷன்லயும் நம்ம பிராக்கெட்ல இருக்கவங்கள போட்டு x வேரியபிளா போட்டு சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்குறோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு அந்த பிராக்கெட் உள்ள இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அப்புறம் இவங்களும் கம்பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணி கிளியர் பண்றோம். கிளியர் பண்ண ஆன்சர் சால்வ் ஆச்சுன்னா ஈக்குவலா வந்துச்சுன்னா ஈக்குவல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு முடிச்சா நம்மளோட சம் தானே. அவ்வளவுதாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஷோ தட் क्वेश्चनலயே கொடுத்தாங்க பாருங்க. ஷோ தட் அப்ப இது கண்டிப்பா ஆன்சர் கரெக்டா தான் வரணும். அவனே சொல்லிட்டான். அப்ப தெரிஞ்ச சம்ம போறதுல ஃபுல் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸிங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா டவுட்ஸ் ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ண நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ.